வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை இப்போ தான் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் மறக்காம குடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பரா நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செப்டம்பர் மாதத்துக்கான ராசி பலன். செப்டம்பர் 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வருட கோள்கள்லாம் அப்படியே தான் இருக்கு. பட் மாதாந்திர கோள்கள்லாமே டிரான்சிட் ஆயிருக்கு. சூரியன் செப்டம்பர் 17 வரைக்கும் சிம்மத்தில் இருக்கிறாரு. செப்டம்பர் 17 கன்னிக்குள்ளே வராரு. சுக்ரன் கன்னியில் இருக்கக்கூடிய சுக்ரன் செப்டம்பர் 18ஆம் தேதி துலாம்க்கு பயிற்சியாகி ஆட்சி ஆகிறாரு. புதன் சிம்மத்தில் இருக்க, செவ்வாய் மிதுனத்தில் இருக்க, சந்திரன் கடகத்தில் இருக்க இந்த மாதம் பிறக்குது. ஸோ இந்த பிளானேட்டரி சேஞ்சஸ் எல்லாம் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்துக்கான லக்கி நம்பர் என்ன, லக்கி கலர் என்ன, லக்கி டே என்ன, சந்திராஷ்டமம் என்னைக்கு, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். சுக்கிரனுடைய ராசி, காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசி. ஸோ என்னைக்கு குரு ரிஷப ராசிக்குள்ளே வந்தாரோ அன்னையிலேருந்து ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் உங்களுக்குள்ளே தெளிவாக தான் இருக்கீங்க. நல்ல தாட்ஸ் வந்திருக்கு, நல்ல பிலீஃப் வந்திருக்கு. நிறைய பேரை தப்பாக நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா என்றைக்கு குரு 12ல் இருக்கும்போதெல்லாம் நிறைய செலவாச்சு, தேவையில்லாத செலவாச்சு, நிறைய மன ரீதியான கலக்கங்கள் இருந்தது. நம்ம வாழ்க்கை நமக்கே பயப்படாமல் பயன்படாமல் சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயன்பட்டுட்டு இருந்தது. என்றைக்கு குரு ராசிக்குள்ளே வந்தாரோ அன்னைக்கு ஒரு தெளிவு, அன்னைக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ், என்னாலே முடியும், நானும் நல்லா தான் இருக்கேன், நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுறது, நீங்களும் நல்லா இருக்கிறது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா இருக்க வைக்கிறதுன்னு நல்ல கர்ம பலன்களை நீங்கள் சேர்த்துட்ருக்கீங்க ரிஷபம். அதை தெளிவாக சொல்லிட முடியும். சரி, ராசிநாதனான சுக்ரன் இந்த மாதம், இந்த பர்டிகுலர் மாதம் ஒரு செகண்ட் ஹாஃபுக்கு மேலே கிட்டத்தட்ட செப்டம்பர் 15 வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. சுக்ரன் ஜம்முன்னு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. சூப்பராக இருக்க போகிறீங்க. நல்ல பேர் புகழ், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியங்களுக்கான ஒரு மரியாதை எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு மேலே சுக்ரன் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால நீங்கள் பேசக்கூடிய சில வார்த்தைகளே உங்களுக்கு எதிராக மாறும். ஏன்னா சுக்ரன் உங்களுடைய ராசிநாதன். அதனால் வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்துக்கணும். எப்போது? செப்டம்பர் 18க்கு மேலே. அது வரைக்கும் நீங்கள் நார்மலாக இருக்கலாம். ஸோ அந்த கடைசி ஒரு 12-13 நாளைக்கு மட்டும் உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டாலே இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்க போகுது. ஒவ்வொரு செக்டாருக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்க, எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப நாளாக பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக, அதாவது பிஸ்னஸை விரிவுபடுத்துறதுக்காக நான் லோன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னிங்கன்னா அது கிடைக்கும். என்னென்னா 6ல் சுக்ரன் இருக்கும்போது சுப கடன் அப்படிங்கிறது ஏற்படும். 10ஆம் இடமுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் லோன் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. 10ல் சனி இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த டைம் ரொம்பவே நல்லா தான் இருக்க போகுது. நீங்கள் நல்லாவே லாபம் பார்க்கலாம். ஏன்னா 11ல் ஆல்ரெடி இருக்கிறது ராகு தான். கூட்டு முயற்சியில் லாபம், நண்பர்களால் லாபம், அடுத்தவங்க சொல்கிற அட்வைஸை கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட நீங்கள் ஏமாற மாட்டீங்க. ஏன்னா லக்னத்தில் உள்ள குரு உங்களை ஏமாற விட மாட்டார். குரு ஆல்ரெடி வக்ரமாக வேறு இருக்கிறாரு. ஸோ நிச்சயமாக ஏமாற மாட்டீங்க. தொழில் மூலமாக நல்ல லாபம் தான் இருக்க போகுது. தொழில்லாம் இல்லைங்க, நாங்கள் வேலையில் இருக்கோம். கண்டிப்பாக வேலைக்கான முயற்சிகள்லேருந்து வெற்றி தான். ஸோ புது வேலை கிடைக்கும். நீங்கள் இந்த லெவலில் எனக்கு வேலை கிடைச்சா, இந்த பேக்கேஜில் கிடைச்சாலே சந்தோஷம்ப்பா, ரொம்ப மாதமாக வேலை கிடைக்கலன்னு உட்காந்துக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற பேக்கேஜை விட அதிகமான பேக்கேஜில் இந்த மாதம் வேலை கிடைக்க போகுது. ஒரே ஒரு விஷயம், ஒரு இன்டர்வியூ ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார்கிட்டையும் இந்த இன்டர்வியூவை நான் அட்டன் பண்ண போகிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி உங்கள் வாய் தான் உங்களுக்கு எதிரி. நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களை குறிக்கக்கூடிய ராசிநாதன் 6ல் உட்காந்துருக்கிறாரு. ஸோ எந்த விஷயத்தையுமே சீக்ரெட்டாக செய்யுங்க. செஞ்சு முடித்த பிறகு உங்கள் சந்தோஷத்தை வெளியில் உள்ள எல்லாத்தையும் பகிர்ந்துக்கோங்க. அதில் எந்த தப்பும் இல்லை. சரிங்க, ஓகே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கும்? சரி, இந்த ரிஷப ராசிக்காரங்க ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. என்ன காரணம்னா, 2ல் செவ்வாய்க்கு சுத்தமாக பிடிக்காத புதனோட வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி அந்த 7ஆம் அதிபதியும் உங்களுக்கு செவ்வாய் தான். 2ல் உட்கார செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கும்போது கணவன் அல்லது மனைவியோட தேவையில்லாத வாக்குவாதம், விவாதம், எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை, அவங்கள பார்த்தாலே ஒரு எரிச்சலும் கோபமும் வரும். பாவம், அவங்க ஒன்றும் பண்ணிடல, இதுக்கு காரணம் இந்த செவ்வாயோட பார்வை தான். ஸோ அவங்களும் பட்டுன்னு வார்த்தையை விட்டுருவாங்க. ஏன்னா 2ல் செவ்வாய் இருக்கும்போது ஏற்கனவே ரிஷபலக்னக்காரங்களுடைய கணவனோ மனைவியோ கொஞ்சம் கோபம் அப்படிங்கிறது சுல்லுன்னு வரும். மனசில் படுறத சுருக்குன்னு பேசிடுவாங்க. அவங்க எதிராளி, அதாவது உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், அவங்க மனசு புண்படுமாங்கிறதெல்லாம் உங்களோட பார்ட்னர் பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய இயற்கையான சுபாவமே அதுதான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ செவ்வாய் வேறு அந்த வீட்டை பார்க்கும்போது அவங்களுக்கே இன்னும் கோவம், எரிச்சல் அப்படிங்கிறது வரும். உங்களுக்கு அவங்கள பார்த்து இரிட்டேட் ஆவீங்க. அதனால்
ரொம்ப கண்டுக்காதீங்க. இந்த ஒரு மாசத்துக்கு வந்து உங்க பார்ட்னர வந்து நீங்க ரொம்ப கண்டுக்காதீங்க. அவங்க பாட்டுல இருக்கட்டும். நீங்க உங்க பாட்டுல இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. 3ஆம் நபர்கள ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வராதீங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ள வந்து நீங்கும். பட் இதுவும் ஒரு புரிதலுக்கு தான். அடுத்த மாசம் பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் நல்லாவே மாறுது. எந்த பிரச்சனையும் இல்ல. திருமண முயற்சி திருமணம் நடக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறதா இருந்தாலுமே இந்த ஒரு மாதம் பெருசாக வரன்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. பரவாயில்ல, அடுத்தடுத்த மாதங்களில் வந்து டைம் நல்லா இருக்காது. சுக்கிரன் 7க்கு வந்துடுறப்போலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அக்டோபர் 15க்கு மேலே நிறைய பேருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிரும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. சரிங்க, சைல்டு பர்த் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சூரியன் கேது குருவுடைய பார்வையில் 5ஆம் இடத்துல, பிள்ளைகளால் யோகம், பிள்ளைகள் பிறக்கிறதுனால சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு புது நபருடைய சேர்க்கை, இது எல்லாமே இருக்கும். ஒரு பக்கம் கணவன் மனைவிட்ட பிரச்சனைனாலும் இந்த பக்கம் பிள்ளைங்களால சந்தோஷம் இருக்கும். நல்ல பேர் புகழை வந்து எடுத்து தருவாங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பக்கூடிய படி சில விஷயங்கள் நடக்கும். ஓகே, இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்க நாளைக்கு நல்லா தான் இருக்கும் போல் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்களுடைய ஆதரவும் குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்க, நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். ஏன்னா 4ஆம் அதிபதி சூரியன் 5ல் கேதுவோடு சேர்ந்து குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உங்களுடைய முன்ஜென்ம நல்ல கர்மா மூலமாக இப்போ சொத்து வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது தான் இது இண்டிகேட் பண்ணுது. உங்களுடைய அம்மா அவங்களுடைய ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அது இம்ப்ரூவ் ஆக போகுது. அம்மா வழி உறவினர்களுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்க போது ப்ராப்பர்ட்டி நீங்கள் கண்டிப்பாக வாங்க போகிறீங்க. ஸோ அதுவும் ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்குது, 4 பேருக்கு பங்கு இருக்குனாலும் அதை நீங்களே வாங்கிக்கிறது கூட நல்லது. இந்த மாதிரி டைமில் அதுக்கான ஒரு பிராப்தமும் இருக்கும். அதே மாதிரி உங்கள் பூர்வீக சொத்தில் வில்லங்கம் கோர்ட் கேஸ்னு போயிருக்குன்னா அது உங்களுக்கு ஃபேவராக கேஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரி, ஓகேங்க, நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி, எங்களுக்கு வந்து படிப்பு எப்படி இருக்கும், எஜுகேஷன் வந்து எப்படி போக போகுதுன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்க போகுது. படிக்காத பசங்களும் இப்போ படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. ஆல்ரெடி குரு வந்து லக்னத்தில் இருக்கும்போது நல்ல டிசிப்ளினாக குரு முதல்ல கொடுத்துருவார். ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், டைமுக்கு தூங்கணும், நல்ல வார்த்தைகளை பேசணும், நல்லா இருக்கணும், இந்த மாதிரி நம்மளே பில்ட் பண்ணிக்கக்கூடிய செல்ஃப் டிசிப்ளின்ஸ்க்கெலாம் காரகம் வந்து குருவே ராசியில் உட்காந்துருக்கும் போது ஒரு வைராகியம் அப்படிங்கிறது இருக்கும். நல்லா படிக்கணும், நல்ல கௌரவமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் குழந்தைகளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஈவன் ஒரு சின்ன குழந்தையே கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் அந்த விளையாட்டுத்தனம் சுட்டித்தனத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உள்ள காலம்தான். சரி, நாங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எழுதிட்டுருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்குது? கண்டிப்பாக நல்லாயிருக்கு. சூரியன் கேதுவோடு சேர்ந்துருக்கிறாரு. ஸோ அப்ளை பண்ணுறீங்க, எழுதுறீங்கன்னா கூட செலெக்ஷன்ஸ் ஃப்யூச்சரில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ராடுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோங்க, எங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 12ஆம் அதிபதி 2ல், அதே மாதிரி 8ஆம் இடமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2024 அந்தளவுக்கு அடுத்த 4 மாதமும் பிளானட்டரி பொசிஷன்ஸ் ரொம்ப ஒன்றும் நல்லா இல்லை. அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கே வெயிட் பண்ணிவிட்டு நான் இருக்கேன், வேலையும் இல்லை, கடன் காட்சியெல்லாம் நிறைய இருக்குங்க, அதை அடைக்க முடியாமலும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா தயவு செஞ்சு உள்ளூரில் கிடைக்கிற வேலைக்கு போய்க்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ட்ரேடிங் பண்ணலாமான்னா மினிமல் ட்ரேடிங் பண்ணுங்கள், அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஷேர்ஸு, ஸ்பெக்குலேஷன்ஸ், மியூச்சுவல் ஃபண்டில் இந்த மந்த்து தயவு செஞ்சு புதுசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு சேஃபு. இந்த மாதத்துக்கு ரிஷபராசிக்கான லக்கி நம்பர் என்ன அப்படின்னா 5, லக்கி டே வெட்னஸ்டே. ஸோ சந்திராஷ்டமம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 11/9/2024 அதிகாலையிலேருந்து 14/9/2024 அதிகாலை வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. முக்கியமான ஒப்பந்தம் பண்ணுறது, வாக்குவாதம் பண்ணுறது, லாங் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த சந்திராஷ்டம நாளில் வேண்டாம். இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேகமான பலன் தெரியணும்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ், அதாவது காலையிலேருந்து நீங்கள் குளிச்சுட்டு ஸ்கூல் போகிறது, ஆஃபீஸ் போகிறது, கோயிலுக்கு போகிறது மாதிரி பண்ணக்கூடிய ஈஸியான ரெமெடி தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதனால் பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் ரிஷபம். நன்றி, வணக்கம்.